சொன்னேன்? வர சொன்னியா இல்லையா? அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க ரொம்ப வர்றதே இல்ல போல வெளியிலயே. அவங்க வரேன்னு சொன்னாங்க, இப்ப வந்துருவாங்க. மாயாக்கா மாயாக்கா, வினிகண்ணி வந்துட்டாங்க. என்ன வினிகண்ணி பார்க்கவே முடியல. ஏ ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெனிலா பிரவுனி ஊருக்கு போட்டதுனால சேடா இருக்கியா? எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்கல. எங்க அந்த 3 ரோசஸ் கும்பல காணோம்? புதுசா ஏதோ கேம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளைய காணோம். ஹாய் ஜெனி, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் சிஸ்டர்ஸ்லாம் யாருமே காணோம். ஸ்வேதாவும் வரல. அவங்க ரொம்ப நேரமா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க ரோசி, அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. எல்லாரும் என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? எனக்கு மேக்கப் பண்ணிட்டு வர டைம் ஆயிடுச்சு. ஏய், எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? நம்ம ஏதாவது விளையாடலாமா? நாங்க எங்க உட்கார்றது, எங்களுக்கு இடமே இல்ல. கொஞ்சம் எழுந்திருச்சு எங்களுக்கு கொஞ்சம் பிளேஸ் கொடுங்களேன். இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய் பப்ளி, இவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்து இவங்களை தோக்கடிச்சு நம்ம யாருன்னு இவங்களுக்கு காமிக்கணும். ஓகே மாயாக்கா, என்கிட்ட கொஞ்சம் லாங் பலூன்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம ஏதாவது டால்ஸ் பண்ணலாம். அதை ஒரு டாஸ்கா வச்சுக்கலாம். இதுதான் அந்த லாங் பலூன்ஸ். இதை வச்சு நம்ம விதவிதமா டால்ஸ் பண்ணலாம். யாரு டால்ஸ் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? சரி, இப்ப எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா டீமா பிரிஞ்சு உட்காருங்க. 3 பேர் ஒரு டீம்ல. எந்த டீம் நல்லா பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். அந்த என்ன கிஃப்ட்னா வேண்டாம், இப்ப சொல்லல, அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். யார் யார் டீம் பிரிஞ்சிருக்கீங்க? பப்ளி, அபி, வினி ஒரு டீம், ஜெனி, அர்ஜுன், வெனிலா ஒரு டீம், அப்புறம் ஸ்வேதா, ரோசி, புஜ்ஜி ஒரு டீம். ஓகே, இப்போ எல்லாரும் டீமா உட்காந்துருக்கீங்களா? அந்த டீம்ல மட்டும் என்ன 4 பேர்? அப்படின்னா எங்க டீம்லயும் 4 பேர் வேணும். ஸ்டூபிடா பேசாத ஸ்வேதா. கனிலாம் கவுண்ட்லயே இல்ல, அவ சும்மா இருக்கா. எனக்கு பலூனை வச்சு டால் பண்ண தெரியும், நான் பண்ணட்டா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். யூ ஜஸ்ட் பி குவைட். பப்ளி, நம்ம பிளான் பண்ணதே பண்ணிடலாமா? ஓகே அபி, நம்ம அதே பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு எதுவும் பண்ண தெரியாது. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பலூன் கலரை சூஸ் பண்ணலாம். ரெட் எடுத்துட்டு பண்ணலாமா? சரி, நல்லா ப்ளோ பண்ண அபி. அதை நல்லா பெருசாக்கி ஃபுல்லாக பம்ப் பண்ணு. நல்லா பம்ப் பண்ணிவிட்டு அதை நாட் போட்டு கொடு. அதுக்கப்புறம் நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணி ஒரு டால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். நல்லா ட்விஸ்ட் பண்ணு. உனக்கு தெரியும்ல எப்படி பண்ணணும்னு, நம்ம தான் நிறைய வாட்டி அதை பண்ணியிருக்கோமே. அவ்வளோதான் அப்படி, ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டோம். சோடு பார், செம்மையாக வந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணவே தெரியாது. நம்ம தான் அதில் ஜெயிக்க போகிறோம். இந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. மாயாக்கா, நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த சோடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரோசி, எனக்கு டாலா பண்ண தெரியும், நான் வேணா பம்ப் பண்ணி தரேன். டோன்ட் வரி ஸ்வேதா, எனக்கு என்ன பண்ணணும்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கலர் பலூன் யூஸ் பண்ணலாம்? ஓகே, நான் க்ரீனே எடுத்து யூஸ் பண்ணுறேன். பலூன் எடுத்து நல்லா பம்ப் பண்ணிக்கணும். அந்த பலூன் லாங் ஆகிற வரைக்கும் பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணதுக்கப்புறம் பலூனை நாட் போட்டுட்டு ட்விஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். என்ன இது ஒழுங்காக ட்விஸ்டே ஆக மாட்டேங்குது, திருப்பி வெளியில் பண்ணுற மாதிரி இருக்குது. பலூனை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நான் ஏதோ பண்ணியிருக்கேன். ஸ்வான் மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் பெண்ட் பண்ணால் அது ஸ்வானோட நெக் மாதிரி இருக்குது. ஓகே மாயாக்கா, நாங்கள் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்வான் தான் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயோ, ரோசி பயங்கரமா பண்ணிட்டாலே, பார்க்கவே சூப்பரா இருக்கு. நம்ம என்ன பண்றதுனே தெரியல. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஜெனி? ஃபர்ஸ்ட் பலூனை பம்ப் பண்ணி பெருசாகி நாட் போட்டுக்கலாம். அப்புறமா என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணலாம். நல்லா பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ண வரைக்கும் போகும் ஜெனி. நீ ரொம்ப பெருசா பண்ற, ரொம்ப போச்சுன்னா வெடிச்சிரும். பத்தியா? பலூனை இப்படி குடு ஜெனி, நானே ஏதாவது பண்றேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது வருதான்னு தெரியல. வரலன்னா என்னை திட்டாதீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். நான் எப்பயோ கற்றுக்கிட்டது, இப்போ அது எனக்கு மறந்து கூட போச்சு.
இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணி தான் அதை கொண்டு வரணும். ஆனால் அது எப்படி வரும்னு தான் தெரியல. பண்ணி முடிச்சிட்டா சூப்பராக வந்துடும். ஆனால் நடுவில் ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா என்னை திட்டாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால நான் மறந்து போயிட்டேன். ஏ வெண்ணிலா, சூப்பர் வெண்ணிலா, நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு இப்ப ஐடியா வந்துருச்சு. நீ நல்லா பண்ற, அதையே கண்டினியூ பண்ணு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. தோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் பண்ணது எப்படி இருக்கு? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? சூப்பர் வெண்ணிலா, செம்மையா பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாரும் பண்ணி முடிச்சிட்டீங்க. யார் வின்னர்னு டிசைட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. அர்ஜுன், வெனிலா, ஜெனி 3 பேரும் சேர்ந்து பப்பி பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ். நெக்ஸ்ட் பப்ளி, அம்மு அண்ட் வினி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஸ்வர்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்வேதா, ரோசி அண்ட் புஜ்ஜி 3 பேரும் சேர்ந்து ஸ்வான் பண்ணியிருக்கீங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது 3 பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு எது ஃபர்ஸ்ட் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். ஓகே, 3 சூப்பராக பண்ணியிருக்கீங்க. 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எதுக்கு கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்பிக்கு தான் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அர்ஜுன், செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு ரோசி, புஜ்ஜி அண்ட் ஸ்வேதா, தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு பப்ளி அண்ட் டீம். கங்க்ராட்ஸ். ஓகே, இப்போ வின்னர்ஸ்க்கு நான் வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின வெனிலா அண்ட் டீமுக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின ரோசி அண்ட் டீமுக்கு ஒரு சாக்லேட் கோட்டட் பிஸ்கெட். அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்கின பப்ளி அண்ட் டீமுக்கு ஒரு கோகோ கோலா கேண்டி. இவங்க என்ன பண்ணவே உள்ள, நான் பண்ணியிருந்தேன்னா சூப்பரா பண்ணியிருப்பேன். நான் சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் பண்ணாங்க. ஓகே வினி, உன்னோட ஆசைக்கு நீ வேணா ஒன்று ட்ரை பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் பண்ணி காட்டுறேன், அப்புறம் நீங்களே ஓகேன்னு சொல்லுவீங்க. வழக்க போல இதை பம்ப் பண்ணி நல்லா முடிச்சு போட்டுக்கணும். இப்போ இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டா டெடி பேர் ரெடி. எப்படி இருக்கு மாயாக்கா? வாவ், சூப்பரா பண்ணிருக்க வினி. நீ மட்டும் பண்ணியிருந்தனா இந்த டெடி பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். அவ்வளோ கியூட்டா இருக்கு. வாவ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்க வீணி. நான் வேணா என் பிரைஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல இருக்கிற பலூன் டால்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.